Good morning, student. I'm Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I'm going to discuss about for plus 2 computer application chapter 14. For in this class started the lesson. The previous class once again recall to that for chapter 13 networking concepts. Networking cabling அப்படிங்கிற லெசன் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ் என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈத்தர்நெட் கேபிள் கலர் கோடிங் டெக்னிக் யூஸ் ஈத்தர்நெட் கேபிள் கலர் கோடிங் டெக்னிக் யூஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அதில் 3 டைப் ஆஃப் கலர் கோடிங் டிஸ்கஸ் பண்ணோம். வாட் ஆர் த 3 டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் த்ரூ வயரிங், கிராஸ் ஓவர் வயரிங், ரோல் ஓவர் வயரிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொன்று எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணோம். அந்த ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் கேபிளும் எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு இந்த லெசனுடைய புக் பேக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பாயிண்ட்ஸ்ட்டு ரொம்ப நல்லா படிங்கன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் கிளாசரி இதெல்லாம் நல்லா படிங்கன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் இன் 1 மார்க் கொஷின் ஆன்சர்ஸ்லாம் நம்ம அதில் இது நோட் பண்ணி கொடுக்கல. அது நீங்கள் கைடில் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க, நான் சொல்லிடுறேன். ஆர் அதர்வைஸ் நான் ஆஃப்டர் அது புக் பேக் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். 1 மார்க் கொஷின் ஆன்சர்ஸ் அண்டு கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனியாக கொடுத்துறேன். ஓகேங்களா? Now in this class we are going to discuss about for chapter 14 open source concept. ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன? அண்டு இந்த லெசனுடைய டைட்டிலே நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லெசனுடைய டைட்டிலே, ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட்ஸில் நம்ம என்னென்ன ஸ்டடி பண்ண போகிறோம், வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் டு ஸ்டடிட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த QR கோட். ஸோ இந்த QR கோடில் என்ன பண்ணுங்க, ஆல் லெசன்ஸ் ஹேவிங் அ QR கோட். ஸோ ஸ்கேன் அண்ட் வாட்ச் த கான்செப்ட்ஸ் ஆர் வாட்ச் த வீடியோஸ். பிகாஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனுடைய இன்ட்ரொடக்ஷனில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அந்த QR கோடை பற்றி நம்ம ஒவ்வொரு எவ்ரி லெசன்லேயும் நம்ம அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு லெசனோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன் ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்னா என்ன, வாட் யூ மீன் பை சோர்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். ஓப்பன் அப்படின்னா என்ன சார், திறந்த வெளியில் இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். அப்போது இந்த ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபார் ஆன்லைன் இன் இன்டர்நெட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆர் நோ நீட் டு பே த அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். நோ நீட் டு பே த அமௌண்ட். எதுக்காக சார் என்ன நோ நீட் டு பே அமௌண்ட் அப்படின்னா, இன் ஆன்லைன் எனி சாஃப்ட்வேர்ஸ் யூ வாண்ட் டு டவுன்லோட் or you can use, you have to pay some amount, some websites, some notes, some documents, or some books. But in open source concept அப்படிங்கிறதுனா நம்ம எதுக்கும் அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. you have to freely download the software or the documents or in a books, free books availability you have going to download. ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போது நாம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே அந்த டிஸ்கஸ் பண்ணலாம். அதான் அங்கே நம்மளுக்கு ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட். ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. எவரி லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான். For learning objectives, the first point, need of open source software. What do you mean by need அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவை, என்ன தேவை, எதுக்காக, what is the purpose, what is the needed அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா
need of open source software அப்படின்னு சொல்கிறோம். need of open source software. ஸோ அதுதான் நம்மளுடைய first point. second point, NS2 and its use அப்படின்னு சொல்கிறாங்க. NS2 and its use. NS2 is nothing but network simulator அப்படின்னு சொல்லுவோம். NS2 means network simulator அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த NS2 பற்றி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது எதுக்காக, என்ன பர்பஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், ஓப்பன் NMS அண்ட் குரூப் விச் கிரியேட்டட் ஓப்பன் NMS. என்னுடைய ஓப்பன் NMS நெட்வொர்க் மாடிஃபை சிமுலேட்டர் அப்படிங்கக்கூடியது தான் நம்மளுடைய ஓப்பன் NMS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் NMS உடைய ப்ராசஸ் என்ன, ஸோ எதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த ஓப்பன் NMS நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். NMS அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீலி டவுன்லோட். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் விச் கிரியேட்டட் ஓப்பன் NMS நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிட்டு அந்த குரூப் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ராசஸ் ஆர் யூ ஹாவ் டு டூ சம் ஆப்ரேஷன், சம் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க ஓப்பன் அண்ட் குரூப் விச் கிரியேட்டட் ஓப்பன் NMS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now after the last point, open source hardware. வந்து ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர் ஆல்சோ அவைலபிலிட்டி அப்படின்றாங்க. ஸோ ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர் அப்படின்னா என்ன சார், ஃப்ரீலி டு ப்ரொவைட் ஹார்ட்வேர் டிவைசஸா சார். ஸோ எனி ஆஃப் ஆர் சிம்பிள் ஆஃப் காஸ்ட் ஆர் லெஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் டு கிரியேட் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 4 பாயிண்ட்ஸ். நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் அண்டு கம்பைலர்ஸ் were provided with early computer hardware அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர், நம்மளுடைய சிஸ்டம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சாஃப்ட்வேர் அண்டு கம்பைலர்ஸ் வேர் ப்ரொவைடட் வித் ஏர்லி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. with this human understandable code the user can modify and also இது எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ப்ராசஸ் பண்ணக்கூடியது. அண்ட் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராசஸில் என்ன ஒர்க் நடக்கும், என்ன மாதிரியான டெக்னிக் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய with human understandable process, human understandable code user can modify, human understandable code and then என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா user can modify add new code and identify the errors. After to add new code அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நியூ கோட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஐடென்டிஃபை த எரர்ஸ் வந்து அதில் என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எரர்ஸை நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா கேன் எனி ஒன் சேஞ்ச் த கோட்ஸ் இன் த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். என்னுடைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் எனி ஒன் சேஞ்ச் த கோட்ஸ், அந்த கோடை என்ன பண்ண முடியும்னா சேஞ்ச் பண்ண முடியும் in open source software and after அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா open source software has been developed by variety of programmers. இந்த open source software யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா variety of programmers அப்படின்னு சொல்கிறோம். variety of programmers அப்படின்னா number of program developers-லாம் இருக்காங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. Developed by a variety of programmers, however, to add a new change to the software. என்னுடைய சாஃப்ட்வேர்லாம் என்ன பண்ண முடியும்னா ஆட் பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
the modified code will be submitted. The modified code will be submitted to a group of dedicated programmers. Even though அந்த program எல்லாம் பண்ண முடியும், modified group of will be submitted a group of dedicated programmers. Dedicated programmers அந்த program development process அவங்களுடைய தாட்ஸ், அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராமை டெவலப் பண்ணிடுவாங்க. This programmers then test the modified codes, and if it satisfies the appropriate rules, என்னுடைய appropriate rules எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கு, ப்ராசஸ் ஆகிற அளவுக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. It will then be distributed to all அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It will distributed to all. என்னுடைய ஒர்க் ஆர் என்னுடைய கோடு எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ட்ரான்ஸ்ஃபர், டு ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா why it is called open source அப்படின்னு சொல்லியிருக்காங்க. why it is called open source, ஏன் இதை ஓப்பன் சோர்ஸ்னு சொல்கிறோம், எதுக்காக ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. Open source simply refer to making the source code of the software freely available. Are you understand? Software, the underline பண்ணிக்கோங்க, software freely available for user or other developers to use and make changes into original repository or fork the project into the build a new one அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இன் ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா ஃப்ரீலி அவைலபிள் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கணும். அண்ட் மேக் சேஞ்ச் இன் டு த ஒரிஜினல் ரெபாசிட்டரி அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாடிஃபை பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அதில் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஆர் ஃபார் த ப்ராஜெக்ட் இன் டு அண்ட் பில்ட் எ நியூ ஒன் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நியூ ஒன் சாஃப்ட்வேரை நம்ம என்ன பண்ண முடியும்னா க்ரியேட் பண்ண முடியும், ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இஸ் யூஸ்வலி கிரியேட்டட் அண்ட் அப்டேட்டட் பை மினி ப்ரோக்ராமர்ஸ். இது பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா இஸ் யூஸ்வலி கிரியேட்டட் அண்ட் அப்டேட்டட் பை மினி ப்ரோக்ராமர்ஸ். இது யாரெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார் யூஸ்வலி கிரியேட்டட் updated by many programmers around the world அப்படின்னு சொல்கிறாங்க. அரௌண்ட் த வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நிறையா ப்ரோக்ராமர்ஸ் இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க, ஓப்பன் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. அண்டு மேட் ஃப்ரீலி ஆக்சஸபிள் இது எப்படிலாம் க்ரியேட் பண்ணுறாங்க, எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீலி ஆக்சஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Proprietary software is owned by an organization or an individual. Proprietary software is owned by, இந்த proprietary software எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓனாக டெவலப் பண்ண ப்ராசஸ், ஆர் என்ன ஆர்கனைசேஷன் ஆர் an individual. இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் யாருக்காக டெவலப்மெண்ட் ப்ராசஸில் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து டெவலப் பண்ணுறாங்க, ஆர் என்ன இண்டிவிஜுவல் பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அது அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா? இந்த ஒய் இட் இஸ் கால்டு ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது புரியுதா? ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் ஃபார் ஆல் பீப்புளும் யூஸ் பண்ணும், ஆல் மெம்பர்ஸும் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் கொடுக்கலாம், அல்லது பர்டிகுலர் மெம்பர்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற கான்செப்டும் கொடுக்கலாம். த மேக்கர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டரி சாஃப்ட்வேர் ஹாவ் நாட் அலவுட் த யூசர் ஆர் அதர் டெவலப்பர்ஸ் to view or edit the source code. Even though in the makers proprietary software, proprietary அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு பே பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், அமௌண்ட்டு கொடுத்தா தான் அதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்ன பண்ண முடியாதுன்னா have not allowed the user or other developers to view or edit the source code. அதில் என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம வியூ பண்ணி பார்க்கவோ ஆர் எடிட் பண்ணவோ முடியாது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ரிட்டரி சாஃப்ட்வேரில். ஸோ த மேக்கர்ஸ் ஆஃப் ப்ராப்ரிட்டரி சாஃப்ட்வேர் ஹாவ் நாட் அலவுட்
the user or other developers to view or edit the source code, but one advantage என்ன சொல்றான் அப்படின்னு கேட்கலாம். The one advantage of the proprietary software உடைய advantage ன்னு சொல்லிட்டு 2 mark question கேட்கலாம். So is that it gives more control. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, கண்ட்ரோல், சப்போர்ட், ட்ரைனிங், செக்யூரிட்டி and stability for user, making the software reliable to the users. அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒன் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ராப்ரிட்டரி சாஃப்ட்வேர் இஸ் தட் இட் கிவ்ஸ் மோர் கண்ட்ரோல், சப்போர்ட்ஸ், training, security and stability for user, making the software reliable to the users. ஏற்ற மாதிரி எனக்கு என்ன இருக்குன்னா க்ரியேட் ஆகி ப்ராசஸ் ஆகிருக்கும். அண்ட் தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இன் எ நெட்வொர்க் இட் இஸ் நாட் ஈஸி டு ஃபைண்ட் ப்ராப்ளம்ஸ். என்னுடைய அதுவும் நெட்வொர்க் ரிலேட்டட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, it's not easy to identify the problems, especially when there are more systems are connected. இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, more number of systems are connected அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறையா சிஸ்டம்ஸ் எனக்கு என்ன இருக்கும், கனெக்டாக இருக்கும். The complexity is more, so we need network software. ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ என்ன சொல்லியிருக்காங்க, we need network software to control அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we need a network software to control, analyze the server system protocol. இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். in analyze the server system protocol, network traffic flow and reports about UPS, where அப்படின்னு பார்த்தீங்கன்னா UPS and downs the network parts. இது வந்து அந்த நெட்வொர்க் பார்ட்ஸ் எனக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் டெக்னிக்கும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. notification help the user and administrator. வந்து என்னுடைய சாஃப்ட்வேரில் நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ப்ராசஸ் யாரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யார் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதாங்க நோட்டிஃபிகேஷன் ஹெல்ப் யூசர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் easily find working status of network systems and hardware. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நெட்வொர்க் சிஸ்டம்ஸ், hardware, alert message, give a detail of fault, where and when it is happens அப்படின்னு சொல்லுவாங்க. where and when it is happen, எங்கே என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ் நடக்குது, என்ன தவறு நடக்குது அப்படிங்கிறது என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேசிக்காக சொல்லியிருக்கக்கூடிய இவ்வளோ டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நவ் ஆஃப்டர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் NRCFOSS. என்ன சார் இது ஷார்ட்டாக ஃபார்ம் மாதிரி எக்ஸ்பேண்ட் மாதிரி சொல்லிட்டீங்க, வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த NRCFOSS அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் ஃப்ரீ அண்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இஸ் an institution of government of India. ஸோ என்னுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலிமா எனக்கு கொடுத்துருக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த NRCFOSS அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அது உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபார்மாக கேட்கலாம், அல்லது ஷார்ட் நோட் அபவுட் NRCFOSS ஸ்போஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ அகைன் பாருங்கள், இந்த NRCFOSS அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ரிசோர்ஸ் சென்டர்
for free and open source software is an institution of government of India. It helps இது எதுக்காக என்ன பர்பஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். It helps in development of FOSS free open source software in India. ஸோ இது எதுக்காக டெவலப்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃப்ரீ சாஃப்ட்வேர் டு டெவலப், அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபுல் ஃபார்ம் ப்ளஸ் இதோட ஃபுல் ஃபார்ம் நல்லா பார்த்துக்கோங்க 1 மார்க்கில், அண்டு ஷார்ட் நோட்டும் உங்களுக்கு கேட்கலாம். Now the next topic is organizations related to open source. Organization related to open source. Organization என்ன சார்? What do you mean by organization? உங்களுக்கு தெரியும், you have to study in the commerce or in economicsல நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒரு கம்பெனியாக இருக்கலாம் அல்லது ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே என்னுடைய ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேட்டட் டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், how we can developing the softwares அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம். ஸோ the first point, Apache software foundations. Apache software foundations, the document foundation, the Ellipse ஃபவுண்டேஷன், ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸ், அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன், த எலிப்ஸ் ஃபவுண்டேஷன், த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் ஃபவுண்டேஷன், ஓப்பன் courseware consortium, open courseware consortium, open source initiative. Now அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னா BOSS, Board Operating System Solutions. Board Operating System Solution, BOSS அதாங்க சொல்லியிருக்காங்க. பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்டு இன் இந்தியா பை CDAC. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CDAC, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் helps to promote to use the open source software in India. இது யார் டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த CDAC அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, you have to promote to use of open source software in India. என்னுடைய இந்தியாவில் இவங்க சாஃப்ட்வேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. It supports many Indian language. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, it supports many Indian language. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த POS, பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன் டெவலப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெனி லாங்குவேஜஸில் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, you have to giving a provision or to developed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் இந்த ஒரு டாபிக் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ என்ன சார் இது லைசன்ஸ் அப்படின்னா என்ன சார்? வாட் டு யூ மீன் பை லைசன்ஸ்? நம்ம சிம்பிளாக ஒரு டிரைவிங் பண்ணிட்டு ஒரு பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், லாரி ஓட்டுறோம், அண்டு எனி வெஹிக்கிள் நம்ம ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதுக்குன்னு அத்தாரிட்டி ஃபார் கெட்டிங் அ லைசன்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, என்னுடைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அந்த ஓப்பன் சோர்ஸில் கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸுக்கு என்னென்னா, they have to getting a permission or getting a license. the authorized company தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. the authorized person தான் அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம்னா, you have to get a license. ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ் லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா Apache license 2.0, Apache license 2.0, BST3 classes new or revised license, BST3 classes new or revised license, BST2 classes simplified
or free based license. BSD 2 classes simplified or free BSD license அப்படிங்கிறது தன்னுடைய தேர்ட் டைப் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. GNU general public license, GNU general public license, GPL general public license, GPL. GNU library or leisure general public license, LGPL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாங்க என்ன பார்த்தீங்கன்னா GNU library or leisure general public license, GPL. MIT license அப்படின்னு சொல்லியிருக்காங்க, MIT license. Mozilla public license அப்படின்னு சொல்லியிருக்காங்க, Mozilla public license. ஸோ இதுவெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓப்பன் சோர்ஸில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேருக்கான லைசன்ஸ். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா the common development and distribution license, common development and distribution license, LX public license, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா when you change the source code OSS requires the installation of what you altered as well as your method. ஸோ வந்து என்னுடைய ஓப்பன் சோர்ஸில் கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா OSS requires the installation of what you altered as well as your methods, என்னுடைய மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோன்னா மாற்றுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம். The software created after code modification, may or may not be made available for free, process. என்னுடைய சாஃப்ட்வேரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஆஃப் ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு தான் நம்ம இப்போ இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் விஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டாபிக். ஸோ விஸ் அப்படின்னா நான் பார்த்திங்கன்னா ஒன்று டிஃப்ரென்ஸாக இருக்கலாம் ஆர் என்ன கோயின்சைட் ப்ராசஸாக இருக்கலாம். ஸோ அதான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் விஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆல்வேஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படிங்கிற டாப்பிக்கும் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட்ஸ் சாப்டர் 14 பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வாட் நீட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்டு யூஸ் ஆஃப் NS2 and NMS and group which created OpenNMS and open source hardware. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவில். ஆஃப்டர் அதுக்கடுத்தது இன்ட்ரடக்ஷனில் what is the purpose of open source software and what is the uses of open source software and what is the needed for open source software அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய NRCFOS நேஷ்னல் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், நேஷ்னல் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்கனைசேஷன் அதுக்கடுத்த டாபிக் ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் டு ஓப்பன் சாஃப்ட்வேர், ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக என்னென்ன ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு BOS பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதுவரையும் நம்மளுடைய கிளாஸில் இது இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீக் ஸ்லிப் டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் என்ன எழுதுனீங்களோ அதுலேருந்து அடுத்ததாக தான் உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் வரும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஸோ டே டு டே லெசனை நல்லா கரெக்டாக ஸ்டடி பண்ணுங்கள். நடத்தும் போது நம்ம நோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 1 மார்க் 2 மார்க்ஸ் ஆர் இந்த புக்கில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நோட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் புக்கில் அண்டர்லைன் ஆகிருக்கணும்.
வந்து ஒன் டே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த புக்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவேன். ஓகே, ஸோ அப்போ செக் பண்ணும்போது அந்த புக்கில் அந்த கண்டென்ட், நான் சொல்லக்கூடிய கண்டென்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். அட் த சேம் டைம் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தாலும் அதை கேட்டுக்கோங்க. ஓகே, நல்லா ஸ்டடி பண்ணுங்கள், கான்செப்ட்ஸ் நல்லா கிளியராக இருங்க. ஓகே, தேங்க்யூ.